ஹாய் ஆல், உங்கள் வீட்லேயும் பன்னீர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? ஒவ்வொரு முறை பன்னீரில் ஏதாவது ரெசிபி செய்யணுன்னாலும் பன்னீரை கடையில் வாங்கிட்டுருக்கீங்களா? இனிமே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறத விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பன்னீர் செய்கிறதுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லோ ஃபேட் மில்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக பிரிகிற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பன்னீர் தனியாக தண்ணி தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை வரலன்னா தயிர் பத்தலைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு வெள்ளை துணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ட்ரைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணியில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. அதனால் இதை கீழே ஊற்றிட வேண்டாம். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இல்லை எந்த கிரேவி செய்யணுன்னாலும் இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதோட நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட இந்த பன்னீர் ப்ரெஸ் பண்ணுற மேக்கர் இருக்குது. ஸோ அதனால் இதில் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஷேப்காக தான். இந்த பன்னீர் மேக்கர் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த துணியவே கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் அப்படியே செட் ஆகணும். 1 ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா செட் ஆகிட்டு உங்களுக்கு சூப்பராக கடையில் வாங்குறத விட நல்ல சாஃப்டாக பன்னீர் ரெடி ஆகிடும். நீங்கள் இப்படியே வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் க்யூபாகவும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணலை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பன்னீர். கடையில் இருக்கிற மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.